எல்லாருக்கும் வணக்கம். திருத்தணியில இந்த கஞ்சா போதையில இளைஞர்கள் ஒரு வடமாநில இளைஞன போட்டு அடிச்ச நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த மாரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு பெற்றோர்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, ஒரு குழந்தை வளர்ந்து ஒரு பெரியவனா ஆகி அவன் படிக்கிறான், படிக்கல, வேலைக்கு போறான், இல்ல வேலைக்கு போகல, அவன் என்ன மாதிரியா ஆவுறான் அப்படின்றதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னா பெற்றோர்கள் தான் காரணம். இப்ப அந்த பசங்க வெளியலாம் சுத்துறானுங்க, கஞ்சா அடிக்கிறானுங்க. கடைசியா எங்க போறாங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கு பயம் இல்லாம போறாங்க. நம்ம அப்பா, அம்மா நம்மள கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு எண்ணத்த ஏன் உருவாக்குறீங்க பெற்றோர்கள்? நம்ம பையன் என்ன மாதிரியான பழக்கவழக்கம் பழகுறான், யார் கூட சேர்றான், எங்கெல்லாம் போறான், என்னலாம் பண்றான் அப்படின்றத நீங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தா தானே இதெல்லாம் நடக்காது. எங்கேருந்து வர்றாங்க? வீட்லருந்து தானே வர்றாங்க. அவங்க ஒண்ணும் மொளச்சு காட்டுலருந்து வரலையே. அதனால குற்றங்கள் ஆரம்பிக்கிறது வீட்ல இருந்து தான். வீட்ல பயம் இருக்கணும். அப்பா, அம்மா மேல பயம் இருக்கணும். வீட்டுக்கு போனா சாப்பாடு போட மாட்டாங்க. நம்மள நோட் பண்ணுவாங்க. அப்படின்ற ஒரு பயம் குழந்தைங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாரி விஷயங்கள் நடக்காம இருக்கும். இந்த மாரி விஷயங்கள், தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, பெற்றோர்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். அதனால கண்டிச்சு குழந்தைங்கள நல்ல வழியில வளர்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.